விஜய் சங்கீதா அவங்களுடைய விவாகரத்து வழக்குல இப்ப அவங்க 2 பேரும் சேர முடிவெடுத்திருக்காங்களா? வாங்க என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம். விஜய் அவரு இப்ப அரசியல் வேலைகள்ல கவனம் செலுத்திட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல விவாகரத்து செய்தி அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. விஜய் அவரு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி சங்கீதா அவங்க கேட்டிருக்கிறதா நிறைய தகவல் சமூக வலைதளங்கள்ல வெளியாச்சு. இதை தொடர்ந்து விஜய் அவர் இப்ப சங்கீதா அவங்கள மறுபடியும் ஏற்றுக்கிட்டு 2 பேரும் ஒன்னா வாழ போறாங்கன்னு தகவல் வெளியாகிருக்கு. அவங்க 2 பேரும் குடும்பத்தோட நலன் கருதியும் குழந்தைகளோட நலன் கருதியும் 2 பேரும் சேர்ந்து வாழ முடிவெடுத்திருக்கிறதா செய்திகள் வெளியாச்சு. விஜய் அவருடைய அப்பா எஸ்ஏசி அவரு பேசும்போது கூட இந்த பிரச்சனைகள் எல்லாம் முன்னாடி நடந்த பிரச்சனைகள் மாதிரிதான் பேசியிருக்காரு. சமீபத்துல இவர் அரசியலுக்கு வந்த நேரத்துல அவரை பத்தி இப்படியெல்லாம் பரப்புறதுக்கு அவரை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் எல்லாரும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனையெல்லாம் இப்ப சுமூகமா போயிட்டு இருக்கு. இதுல எந்த ஒரு வம்பும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவரு பேசியிருக்காரு. ஆனா விஜய் அவருடைய குடும்பத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறதே இப்பதான் தெரிய வந்துச்சு. இந்த பிரச்சனை இதுக்கு முன்னாடியே எவ்வளவோ முறை அவங்க குடும்பத்துல ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கு. சொல்ல போனா ரொம்ப நாளாவே இவங்க 2 பேரும் பிரிஞ்சுதான் இருக்காங்க, தனியாதான் இருக்காங்க அப்படின்னு செய்திகள் வந்தப்பெல்லாம் ரசிகர்கள் அதை நம்பாமையே இருந்தாங்க. எந்த ஒரு விழாவிலையும் சங்கீதா அவங்க கலந்துக்காததை பார்த்துதான் அப்ப இது உண்மையா இருக்குமோன்னு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில சங்கீதா அவங்களுடைய மனுன்னு சொல்லி ஒரு மனு வெளியானதுக்கு அப்புறம் தான் இந்த விவாகரத்து விஷயமே தெரிய வந்துச்சு. எது எப்படியோ அந்த வகையில இப்ப எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. குடும்பத்துல மகனையும் மகளையும் கண்டிப்பா பாத்துக்கணும். அவங்க 2 பேருக்கும் யாருமே இல்ல, எல்லாருமே பிரிஞ்சுட்டா அவங்க 2 பேரும் தனி ஆயிருவாங்க. நம்ம கண்டிப்பா மகன் மகளுக்காக சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல சங்கீதா அவங்களும் விஜய் அவரும் இருக்காங்களாம். 2 பேரும் சேர்ந்து வாழ கண்டிப்பா முடிவெடுக்க போறதாகவும் அவங்க சேர்ந்துதான் வாழ போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகிருக்கு. கடைசியில இந்த விவாகரத்து வழக்கு வந்தப்ப கூட சங்கீதா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், அதாவது 35 கோடி பக்கம் என்னால கொடுக்க முடியும்னு விஜய் அவர் சொன்னதா செய்தி வெளியாச்சு. மகனையும் மகளையும் நானே பாத்துக்கிறேன்னு அவர் சொன்னதாவும் செய்திகள் வெளியாச்சு. ஆனா சங்கீதா அவங்களுடைய தரப்புல இருந்து இதை ஏத்துக்கிட்டாங்களா இல்ல சேர்ந்து வாழ முடிவெடுத்திருக்காங்களா, பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சிருக்கானெல்லாம் பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் அவருடைய இந்த விவாகரத்து வழக்குல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் வெளியாகலாம். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏற்கனவே இவங்களுக்கு அரசியல் பிடிக்கல சங்கீதா அவங்களுக்கு, அதனாலதான் குடும்பத்துல பிரச்சனைன்னு செய்திகள் வந்துச்சு. ஒரு பக்கம் வேற ஒரு நடிகையை தேவையில்லாம சேர்த்தும் பேசினாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இனிமே இது போல நிறைய சினிமா அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைச்சிருங்க.